எபிசோட் 52ல் மாத்தையனோட அம்மா உள்ளேயே வந்துடுறாங்க. எல்லாருமே மாத்தையனோட அம்மா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜாக்கி வந்துட்டு, ஹேய் நேற்று அந்த பாரில் பார்த்தோம்ல, அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது மாத்தையன் அப்படி குனிஞ்சிட்டே உட்காந்துருக்காரு. டே உங்கள் அம்மாவாடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு மாத்தையன் மாத்தையன் மாத்தையன்னு மாத்தையனோட பேர் சொல்கிறாங்க. இது பார்த்துட்டு தியோ ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது மாத்தையன் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ மாத்தையன் வந்து கையை அப்படி உதறி விட்டுட்டு அழுதுகிட்டே வெளியில் ஓடி போயிடுறாரு. எல்லாருக்குமே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ரங்கனும் பார்க்குறாரு, நட்ராஜும் பார்க்குறாங்க. அப்போ ரங்கன் ஓடி வந்துட்டு தியோ கையில் காசு கொடுத்து அவங்கள எந்த இடத்துல ட்ரா பண்ணணுமோ வீட்டில் போய் சேஃபாக ட்ரா பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தியோ கையில் காசு கொடுக்குறாங்க. தியோவும் அந்த காசை வாங்கிட்டு அவங்க அம்மாவை ட்ரா பண்ண போயிடுறாங்க. பக்கம் இவர் வந்துட்டு மாத்தையன் வந்து அழுதுகிட்டே அப்படி ரோட்டில் போகிறாரு. ஏதோ வண்டி இடிக்க வருது, அதை பார்க்காம அழுதுகிட்டே போகிறாரு. அழுதுகிட்டே போய் மாத்தையனும் தியோவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் உட்காந்து சத்தம் போட்டு அழுறாரு. அவரோட சைல்டுஹுட்டை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அவங்க அப்பா வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகுது. அப்போ நான் எந்த தப்பும் பண்ணலை சார்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதை கேட்காம போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அதில் இருந்து அப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அடிமையாகி இவர் வந்து டெய்லி ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா பசிக்குதுமாங்கும் போது அவங்க அம்மா எதுவுமே சமைக்காமல் தண்ணி அடிச்சுட்டே படுத்திருக்காங்க. இதனால் இவரே சொந்தமாக சமைச்சு கஞ்சி வச்சு அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவருக்கு பார்க்குறதுக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். ஸோ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பயங்கரமாக கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்படி தான் அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே நினச்சி மாத்தையன் தனியாக பாவம் அழுதுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்தையனை காணோன்னு அங்கங்கன்னு போய் தேடுறாங்க. தேடிட்டு தியோ கிட்ட சொல்கிறாங்க, மாத்தையனை எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எங்கேயுமே அவன் கிடைக்கல அப்படின்னோடனே தியோ வந்துட்டு, எனக்கு அவன் எங்கே இருப்பான்னு தெரியும், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியோ டேரெக்டாக அந்த இடத்துக்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே மாத்தையன் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்போ தியோ எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க. எதுக்குமே மாத்தையன் கேட்குற மாதிரி இல்லை, அவர் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாத்தையனை கூட்டிகிட்டு ரங்கனோட வீட்டுக்கு போகிறாங்க. தியோ ரங்கன் வீட்டில் போய் விடுறாங்க. உடனே ரங்கனும் வந்துட்டு, நான் பார்த்துக்கிறேம்மா அவனை, நீ ஹாஸ்டலுக்கு கிளம்ப, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இனிமேல் நீ வெளியில் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு தியோவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தியோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. அவன் பார்க்க தான் இப்படி இருக்கான் சார், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னோடனே எனக்கும் தெரியும், சில பேர் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் மாத்தையனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தையனுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு ரங்கன். இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் அப்போ நட்ராஜ் வந்து மாத்தையன் ஏன் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காரு. இங்கே வந்து ரங்கன் வந்து ப்ராக்டிஸ்க்கு வான்னு கூப்பிட்டா மாத்தையன் நான் வரவே மாட்டேன், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் திரும்ப கேட்டுகிட்டே இருக்காரு. இங்கே ரங்கனும் கூப்பிட்டுட்டே இருக்காரு. மாத்தையன் வர்ற மாதிரியே இல்லை. இதனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி மற்ற ஜாக்கி எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிட்டு நேராக ரங்கன் வீட்டுக்கே வந்துடுறாங்க மாத்தையனை பார்க்குறதுக்கு. அப்போ வந்துட்டு ரங்கன் சொல்கிறாரு, டே ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்கடா, நீங்கள் ஒழுங்காக ஹாஸ்டலுக்கே திருப்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வந்து அவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்சேகர் வந்துட்டு இவங்ககிட்டலாம் சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி அவரோட அக்கா பையன் கிரீஷ் இருக்காங்களா, கிரீஷ் கிட்டே சொல்லிட்டுருக்காங்க, நம்மளோட டீமெல்லாம் சூப்பராக தான்டா இருக்குது, ஆனால் நான் 2-3 ஸ்கவுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஸ்கவுட்ஸா எதுக்கு மாமா அப்படின்ன உடனே, இந்த மாதிரி எல்லா அகாடமிலையும் நம்ம போய் பார்த்தோன்னா அகாடமிக்கிட்ட ஒரு மாதிரி அன்ஹாப்பியாக 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களால பணம் கொடுக்கலனோ, ஏதாச்சும் ஒன்றால் ஓப்பனிங் கொடுக்கல, இல்லைனா சரியான சான்சஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் எந்த டீம் எடுத்து பார்த்தாலும் அவங்களோட ஹெட்டுக்கிட்ட கோவத்தில் இருப்பாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் தட்டி தூக்கிட்டோன்னா அவங்க நமக்காக நல்லா வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த கிரீஷன்னு சொல்கிறேன்னா, ஆமாம் எம்என்சி அகாடமியில் கூட அப்படி 2 பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும், அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவரும் இந்த ராஜ்சேகர் மாமாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படியா சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரங்கன் மாத்தையன் கிட்ட, இங்கே பாருடா, நீ எதுக்காக கிரிக்கெட் விளையாடணும்னு நினச்சேன், உன் லைஃப்பில் உள்ள கவலையெல்லாம் மறக்கணும்னு கிரிக்கெட் விளையாடணும்னு நினச்சேன், இப்போது அந்த லைஃப்பில் உள்ள கவலைக்காகவே நீ வந்து கிரிக்கெட்டை விட்டு ஒதுங்கிடாத அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணணும் தானே இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தையன் வந்து கேட்டதுக்கு, இல்லைடா உன்னே மாதிரி ஒரு கோவத்தில் நான் வந்து ஏதோ ஒரு லைஃப்பில் தொலைச்சிட்டேன், அந்த டைமில் நான் கிரிக்கெட்டில் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன், நிறைய விஷயங்களை லைஃப்பில் இழந்திருக்க மாட்டேன், அதனால் நீயும் அந்த மாதிரி இழந்துடக்கூடாதுன்னு தான்டா சொல்கிறேன். உன் அம்மா அப்பா வயசாக எனக்கு ஆகலை, ஆனால் உன் அம்மா அப்பா இருந்தால் உனக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் நான் உனக்கு செய்கிறேன்டா, நீ கிரிக்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி மாத்தையனை மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்புறமா இங்கே வந்து கிரவுண்டில் அவர் வந்து கேர்ள்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு, நட்ராஜ் வந்து பாய்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. அப்போ நட்ராஜ் வந்து மாத்தையன் எங்கே காணோம் அப்படிங்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, மாத்தையன் வந்து ரங்கன் சார் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு நட்ராஜ் வந்து ரங்கன் கிட்டே கத்துறாரு, ஏய் ரங்கன் நோட்டை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் விஷயத்தில் தலையிடாதுன்னு, எதுக்கு நீ மாத்தையனை பிடிச்சி இதில் வச்சுருக்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து வெளியில் இந்த
அகாடமிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அவங்களுக்கு கோச். வெளியில் அவங்க யார்கிட்ட வேணால் பேசலாம், யார் வீட்டில் வேணால் தங்கலாம். அது கேட்குறதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. இப்போதைக்கு நான் தான் மாத்தையனோட கார்டியன். அவனை நீ ஏதாச்சும் பண்ணேன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக ரொம்ப தெரியாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதோட எபிசோட் முடிச்சுட்டாங்க. இது நெக்ஸ்ட் வீக்கில் தான் அடுத்த எபிசோட்ஸ் வரும்போது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.